May 31st 7 AM 7 PM sorry 7 AM யாருமே வந்த மாட்டிக்கிட்ட கட் கபதா பமகரி கபார Shashank, my eldest son, very quiet. ரொம்ப காம் டைப்பு. ஆனால் அதே டைமு எல்லாரும் சந்தோஷமா ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்ட் மாதிரி. இன்னொருத்தர் வந்து அவங்க புரிஞ்சு நடந்துப்பான். மாப்பிள்ள சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னதே நான் வந்து பையனா தான் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு and he is maintaining that throughout. அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவன் பேசும்போது நான் குறுக்க பேச மாட்டேன். அதையும் அவர் வீடியோல பதிவு செய்ய விரும்புறாரு. I talk in between because I'm funny. எனக்கு வந்து எல்லாரும் ரொம்ப எமோஷனலானாங்க, ஃபீல் பண்ணாங்க. எங்க வீட்டில் எஸ்பெஷலி the literal Tamil translation of certain words, right, triggers emotion. நான் தான் மந்திரத்தை சொன்னேன். நான் சப்போஸ் அந்த மந்திரத்தை சொல்லும்போது அவள் இல்லை அந்த சீட்டில் கூட, அந்த இதில் கூட, சீனில் கூட. ஸோ இட் காட் லிட்டில் எமோஷனல் when the word were literally translated in the language which you were speaking for 54 years. That got emotional. அடியேனுடைய குமாரத்தி சௌபாகியவதி தனுர் லக்னத்தில் தேவரிற்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன். காசி யாத்திரைக்கு ஏற வேண்டாம். கட்டிவாத்தியம். எல்லா சாரிலையுமே வந்து அவ செம்ம சூப்பரா இருந்தா. வெட்டிங்கே ஸ்பெஷல் தான், அதனால ஃபுல்லாவே ஸ்பெஷல் தான். அதுல எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்னு முகூர்த்தம், ஆப்வியஸா கன்னிகாதானம். ஸோ எப்போல்லாம் கண்ணை நான் பார்க்குறேனோ அப்போல்லாம் ஸ்பெஷல் மூமெண்ட். ஸோ wherever I had eye contact, it was a special moment for me from 31st May. ஆசி கூறி பூசுரர்கள் பேசி மிக்க வாத்திர அன்புடன் கரத்தினார் அன்புடன் தின்பவாய் ஆண்டாள் கரத்தினார். பெரியம்மா ஒரு பாட்டு பாடுங்க. ரங்கநாதகி தாயார தன்னோட ஆழ்வார்கள் எல்லாருமா சேர்ந்து அவளை ஊஞ்சல்ல அவளை பாடி ஊஞ்சல் ஆடுறாப்புல யாருனாக்கா நம்ம ஆச்சாரியார். இது பாடுறச்ச நம்ம அப்படி அத்தனை ஆச்சாரியார்களும் வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணி ஆடுறாப்புல அப்படி ஒரு உணர்ச்சி வருது. அதில் இதுக்கு ஃபாலோ பண்றாப்புல ஒரு சின்ன நம்மளோட பாரிஜாத மாலை பச்சை மாலை
பாதித்த மகானே. Getting daughter married is a emotion, right? And getting only daughter married is little bit more emotion. Like our life is that daughter. மாட்டு பொண்ணும் வந்து எனக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணு மாதிரி அவ. We must not cry when we made the oath. She was able to do that for the full event, right? She did not have a single tear all the event. எனக்கு கஷ்டமா இருக்கு லைக் அங்க இருக்க மாட்டேன் இனிமே பற்றி அப்படின்லாம். ஆனா ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பீயிங் வித் சஷாங்க். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து ஐ எம் கெட்டிங் டு ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் வித் மை ஃப்ரெண்ட். அண்ட் அதில் சோகப்படுறதுக்கோ ஃபீல் பண்ணுறதுக்கோ எதுவுமே இல்லை. திஸ் ஃபீல்ஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு தான் நான் சொன்னோம். கொஞ்சமாய் உன்னிடம் கொள்ளையாகுதே உயிரே, என்னிலே என்னையே தேட வைப்பதே தினமே பரவசம் சூழ பக்கமாய் நீயே பூக்குதே என்பமே. சிரிக்கிற என்னை நோக்கி சிதகிறேன் காதல் தாக்கி, உன்னாலே எல்லாமே பறக்கிறேன் என் நெஞ்சம், பழகிய நாட்கள் எல்லாம் உன்னாலே இனிக்கிறதே. நம்ம எப்போ ஒரு பொண்ணு டெலிவரி ஆகுதோ அது எவ்வளோ சந்தோஷம் தருதோ, அப்போ எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அதை தாங்கிட்டு பண்ணுற மாதிரி வெட்டிங்க்கு நம்ம தான் பசங்களை ப்ரிப்பேர் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் சொல்லி கேட்குறோம். ஆனால் பார்ட் ஆஃப் மை பாடி ஐ எம் கிவிங் அவேங்கிற மாதிரி இருக்கும். கல்யாணத்துக்கு வெட்டிங் டைம்ல பண்ணும்போது என்னால என்னுடைய எமோஷனை கண்ட்ரோலே பண்ண முடியல. நம்ம கையில சின்ன குழந்தைய வந்து இவ்வளோ பெரிய நாய் கல்யாணம் பண்ணிட்டுவேன் அப்படின்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனாலும் வந்து ஆனால் அதில் ஒரு ஹாப்பி இருந்தது எனக்கு. பர்ஸ்ட் அவுட் ஆக வேண்டிய டைமாக இருந்தது அது. ஸோ நேச்சுரல் இட் இஸ். பறவைகளோடு பறவைகள் போல மனம் பறப்பதென்னவோ, பார்க்கிற நேரம் வெக்கங்கள் பூக்க முகம் சிரிப்பதென்னவோ, என் அன்பே தள்ளி நீ செல்லாதே. எனக்கு தாலி கட்டுற மொமெண்ட்லலாம் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் ஆஃப் த இதுவே வந்துட்டு நான் என்ன அவங்களுக்கு வந்து எல்லாரும் வியூ இருந்தாங்க, அவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்தாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, எனக்கு அவங்க மட்டும்தான் இருந்தாங்க பார்க்கறதுக்கு. ஸோ தட் வாஸ் வெரி நைஸ். ஸோ யாரை பற்றியும் நான் கவலைப்படல. தேர் வாஸ் நோ ஒன் எல்ஸ் இன் மை வேர்ல்ட், ஜஸ்ட் ஹிம். எனக்கு ஒரே ஒரு எமோஷன் தான் இருந்துச்சு. நான் வெறும் சந்தோஷமாக மட்டும்தான் இருந்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ என்ஜாய்ட் இட் ஸோ 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 மச். ஸோ ஐ வாஸ் ஹாப்பி. நானும் நீயும் விழிகளில் உன்னை பார்க்கும் நேரம் ஒரு வித மாற்றமாகும். மறுகணம் உன்னை எண்ணி தானே கவிதைகள் தோணுது. இடைவெளிகள் கோயில்லேருந்து கொஞ்சம் நிறைய மாலைகள்லாம் வந்திருந்தது. பட் த ஃப்ளோ ஃப்ரம் தி டெம்பிள்ஸ், இட்ஸ் அ டச் ஆஃப் த திஸ் திங் அண்ட் த வே கிட்ஸ் டுக் தட். ஐ டோல்ட் தெம் யூ ஆர் கேரிங் கோல்ட். தட் வாஸ் மை சிம்பிள் வேர்ட், ரைட்? ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அ கோல்டு கேரிங். அந்த மாதிரி வந்து அந்த வேத மந்திரங்கள் சொல்ல
எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து அது நடந்தது வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. स्तुति पात्र पावन चरित्रा रवि सोमवर नेत्र रमणीय गात्रा सीता कल्याण அதுக்கப்புறம் ஃபைக்கால ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஸ்வா போனோம். ஏன்னா அப்படி கூட்டா போயிருவீங்களா? நீ கூப்பிட்டதுனால போனேன். ஸோ அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே என்ன ஃபர்ஸ்ட் செகண்ட்லேயே விழுந்துட்டேன். அப்புறம் என்ன ஐயோ நீதான் பார்க்காமலே விழுந்து வரச்சு. எஸ் யூஆர் ரைட். பார்க்கறதுக்கு முன்னாடியே விழுந்துட்டேன். யா Fast forward thinking, would you rewind and let us in? I'll be ready where the pieces fall tonight. அவங்கள பற்றி பேசினா நான் நாள் கணக்காக பேசிகிட்டு இருப்பேன். இப்போ டியூ டு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் நான் வந்து பேசுறது ஸ்கிப் பண்ணிட்டு போறேன். அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் அவளை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எல்லா எமோஷன்ஸும் எனக்கு பில்ட் ஆச்சு. ஸோ I am just grateful to live my life with her. Pull me closer now, where you hold it all together, seamless and bound. Run into arms we found. பிறந்ததுலேருந்து till this date and the date when you see this video or something, he's been my elder brother and he will be. மேரேஜ் அப்போலாம் எனக்கு நிறைய வாட்டி ஹிட் ஆச்சு. லைக் இந்த மாதிரி திடீர்னு ஒரு 4-5 செகண்ட்ஸ் அப்படியே ஜோன் அவுட் ஆகிடுவான். அப்படியே ஓ அண்ணா கல்யாணம் ஆகுதா அப்படி சொல்லிட்டு லைட்டாக எமோஷ்னல் ஆச்சு. பட் இட் வாஸ் கூல் தென். பட் இட்ஸ் obligated to happen. But yeah, as I said again, this is just the beginning. So yeah. I've always been thinking என் சிஸ்டர்-இன்-லா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், ரொம்ப சீரியஸ் டைப்போ, ரொம்ப ட்ரெடிஷ்னல் வேவ் இருக்கணும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் தென் ஷீ இஸ் ஸோ பர்ஃபெக்ட், ஷீ இஸ் ஸோ குட் ஃபார் மீ. ஷீ இஸ் மை சிஸ்டர் நவ், ஸோ வி வில் டூ ஸ்டஃப் and we hope for a great fun time with you, Amrita. Even though you are married, I would still come and annoy you. I would still be குத்திக்கிட்டே இருப்பேன் முதுகில் வந்து. நீ புரிச்சுருந்தா நான் அதை வேறு வழி இல்லை. நான் தம்பியாக ஆகிட்டேன், நீ அண்ணன் ஆகிட்ட. ஸோ யா.
we are delighted and very very happy. அந்த ஹாப்பினஸ் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஆன் ஹை சைட். லைஃப் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். 2 பேரும் ஃபேமிலியோட ஒன்று சேர்ந்து ரொம்ப நாள் எங்களோட இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். நத்திங் டு விஷ், பி ஹாப்பி ஃபார் எவர். என்னோட லைஃப் டைம் ஆசை என்னன்னா, என்னைக்கும் இதே அன்போட ஆசையோட அவங்க நல்லா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த ஃபேமிலி இதே வந்து ஒரு நட்போட ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கணும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்பில் இருந்தால் கூட அவங்க இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் என்றைக்குமே ஒரு 50-60 வருஷம் கழிச்சும் இதே மாதிரி இருக்கணும்னு என்னோட சின்சியர் விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ். See, we always wish. There is nothing like wishing or something. It can't be a father-daughter relationship. வந்து wishing I am her and she is me. So it always wishes. வேற என்ன, எப்போ தூங்கலாம் அது மட்டும் தான் ப்ரோ, வேற எதுவும் இல்லை.